சம்ஸு. ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும் 380 தமிழ் நூல்களையும் 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவரிசையாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து விற்க விரும்பினால் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 220 380 420 மூணுக்குமே என்ன பண்ணணும், HCF எடுக்கணும். 220 380 420. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே 10ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போது 10ஆம் வாய்ப்பாட்டுனா 22 38 42. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாட்டில் 11 2 19 2 2 மிச்சம் 2 2 4 2. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே காமனாக வரும். அப்போ 52 20. அப்போது ஒவ்வொரு பெட்டிலையும் எத்தனை புக்ஸ் வைக்கலாம்னா 20. அப்போ ஆன்சர் வந்து 20. அடுத்து பாருங்கள், ஒரு பால்காரரிடம் 125 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட 2 வகையான கலன்களில் வைத்து விற்க விரும்புகிறார். இவ்வாறு இருப்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு கேட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் HCF எடுக்கணும். எதுக்கு இடையே HCF எடுக்கணும்னா 175க்கும் 105க்கும் ரெண்டுமே எதால் வகுப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் ஃபஸ்ட்டு 1 5 5 2 10 3 5 15 5 25 2 10 1 5. அடுத்து இது ரெண்டும் 7ஆம் வாய்ப்பாட்டை வகுப்படும். 7 35 3 21. அப்போது 7 5 35. ஸோ 35 லிட்டர் கொள்ளல்களில் வச்சு ரெண்டையும் சம அளவில் வைத்து அவர் பாலை விற்பார்.